அம்மா, நீங்க சொன்னீங்களா நாச்சியார் அம்மா, உங்க காதலை விட என் வாக்குதான் பெருசுன்னு. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க, எங்க காதலை விட உங்க வாக்குதான் பெருசு. எப்பவும் இந்த ஊர் தலைவர் நீங்க தான் நாச்சியார் அம்மா. டேய், யார் நீ? எங்க வந்து கத்துற? இப்பவே அவங்க உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு. அவங்க இப்படி சீரியஸா இருக்கிறது காரணமே நான் தான். அவங்களுக்கு டைமுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்து நல்லா பாத்துக்கோ. உன்னை நர்ஸ்ல இருந்து டாக்டர் ஆக்குறேன். போயிட்டு வரேன். ஒவ்வொரு தடவையும் வாக்கு வாக்குன்னு சொல்லும்போது கொடுக்கறதா நினைச்சேன். கொடுத்த வாக்குக்காக உயிரே விடுவேன் நினைக்கல இந்திரா. கொடுக்கிற வாக்குக்கு மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கே உன் கூட வந்திருப்பேன். இப்ப நான் வாக்கு கொடுக்கறேன். இனி கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். நான் வைக்கிறேன். பாலண்ணா, என்னடா? வாங்க நாச்சியரம்மா, என்ன இங்க வந்திருக்கீங்க? எங்க ஊர் தலைவர் பால்ராஜ பாக்குறதுக்காக வந்தேன். நான் தலைவர் இல்ல நாச்சியரம்மா, நீங்க தான் எங்க தலைவர். தம்பி, இங்க பாருங்க, இந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து உங்க காதல ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீதான் எங்க தலைவர். எனக்கு பேரும் வேணாம், பதவியும் வேணாம். அப்படின்னா மகாலட்சுமி வேணாமா? நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு தூரமா இருக்கும்போது அந்த வழி எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பால்ராஜ். எப்பவும் ஊரை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற என்னால என் பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை யோசிக்க முடியல. இப்ப எல்லாரும் முன்னாடியும் கேக்குறேன், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ பால்ராஜ். இந்திராணி நாச்சியார் அவ கை நீட்டி உதவி பண்றதை தவிர என்னைக்கும் கை நீட்டி யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை. ஒத்துக்கோ பால்ராஜ். அம்மா போது வாங்க, இவன் ரொம்ப தான் சீன் போடுறான். நான் அந்த கலெக்டரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். வா. ஏய் நில்லு, யோசிக்காம எப்படி சொல்ல முடியும்? நான் தலைவர்ல.